ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபாசிபிள். இன்றைக்கி பைத்தான் லூப் ஸ்டேட்மெண்ட்டில் வைல் லூப் பற்றி பார்ப்போம். அது ஒரு ப்ராப்ளமாக நம்ம ஹேக்கர் ரேங்கில் சால்வ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பைத்தானில் வைல் லூப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லூப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் பைத்தானில். ஸோ பைத்தான் லூப்ஸ் ரெண்டு இருக்குது. ஃபார் லூப் ஒன்று இருக்குது, வைல் லூப் ஒன்று இருக்குது. இந்த வீடியோவில் வைல் லூப் நான் பார்ப்போம். லூப்ஸ்னால் சிம்பிளாக புரிய வைக்கணும்னா ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கிற கோடை திரும்பி மல்டிபிள் டைம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக மாநாடு படத்தில் சிம்பு அந்த பாம்பு பிளாஸ்ட்டு தடுக்கணும், அதான் கண்டிஷன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அவர் திரும்பி உயிர் படைச்சிக்கிட்டே வந்துட்டுருப்பார் செத்தாலும். ஸோ இந்த மாதிரி தான் வைல். ஸோ வைல் கீவேர்டு போட்டுட்டு பக்கத்தில் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே கொடுக்குற பாருங்க கண்டிஷன். ஸோ வைல் அந்த கண்டிஷன் எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ரன் ஆகணுமோ அந்த கண்டிஷன் என்டர் எழுத்துட்டு ஸோ எந்த கோடு வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரன் ஆகணும் அப்படின்றத நம்ம போடணும். ஸோ வைல் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் கோட்ஸ் டு எக்ஸிக்யூட். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் அந்த கோட் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வைல் லூப்பில் ஒரு முக்கியமான இதை நம்ம கற்றுக்கணும், நான் வச்சுக்கணும். ஒன்று இனிஷியலைசேஷன், ஒன்று கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ இதை நான் அப்படியே வரிசையாக சொல்கிறேன். இனிஷியலைசேஷன்றது ஒரு வேல்யூவை நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ஓகே, இதான் வந்து அந்த சூடோ கோட். வைலு பக்கத்தில் கண்டிஷன் கொடுத்துடணும், கோடு எந்த கோடு எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு கவுண்ட்டுன்ற ஒரு வேல்யூ கொடுத்துட்டு வைல் அந்த கவுண்ட் வந்து இந்த 5க்கு கீழே இருந்தால் இதை பிரிண்ட் பண்ணு அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ ஓகே கொடுக்கலாம். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 1 கொடுக்கலாம். தென் வைல் கண்டிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். வைல் கவுண்ட் வந்து லெஸ் தென் 5. ஸோ அந்த கண்டிஷன் தான். ஸோ வைல் கவுண்ட் லெஸ் தென் 5 கொடுத்துட்டு என்ன பிரிண்ட் பண்ணலான்னா ஏதாவது ஒரு ஹலோ படிஸ் அந்த மாதிரி எதாவது பிரிண்ட் பண்ணலாம். ஸோ வைல் கவுண்ட் இஸ் லெஸ் தென் 5. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றிலாம் நான் ஏற்கனவே வீடியோ போடுறேன். ஸோ வைல் கவுண்ட் அந்த கண்டிஷன் கவுண்ட் லெஸ் தென் 5ன்றது கண்டிஷன். அண்ட் இங்கே கவுண்ட் ஈக்குவல் 1 கொடுத்துருக்கேன்ல, அதான் இனிஷியலைசேஷன். ஸோ நம்ம வைல் லூப்பை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது இனிஷியலைசேஷன். வைல் பக்கத்தில் இருக்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அது கண்டிஷன். நெக்ஸ்ட் நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டை பற்றி பேசுவோம். தென் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஹலோ படிஸ் அப்படின்றது பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஹாய் படிஸ், ஹலோ படிஸ், இது ஒன்று. ஸோ ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்களேன். ரன் கொடுத்தாச்சு. தென் நீங்களே பார்க்குறீங்க ஹாய் படிஸ்ன்றது எக்கச்சக்கமாக மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி டைம்ஸ் கிட்டே போயிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது. எப்படியா இந்த வைல் லூப்பை நிற்க வைக்கிறதுனா அதுக்கு தான் இன்க்ரிமெண்டேஷன் ஆர் டிக்ரிமெண்டேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்க்ரிமெண்டேஷன் ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது. ஸோ அதாவது கவுண்ட்டோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணி வைல் லூப்பை நம்ம ஸ்டாப் பண்ண வைக்கிறது. இப்போ நம்ம கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்கோம், கவுண்ட் வந்து லெஸ் தென் 5 இருக்கிற வரைக்கும் அப்போ வைல் லூப் ரன் ஆகணும். அப்போ கவுண்ட் 5 டைம்ஸ் ரன் ஆகணும்னா கவுண்ட்டோட வேல்யூ 5 வர வரைக்கும் அது ரன் ஆகணும். ஸோ எப்படி நம்ம கவுண்ட்டோட வேல்யூவை 5 கொண்டு வருது, இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, அதாவது கவுண்ட்டோட வேல்யூவை ஒன்றால் ஆட் பண்ணுறது. ஸோ எப்படி அது பண்ண வைக்கிறதுனா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எந்த கோடு எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த கோடு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு லாஸ்ட் லைனில் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஸோ இந்த கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ கவுண்ட்டோட வேல்யூ பண்ண 1. ஸோ 1 + 1 2. ஸோ அந்த பிரிண்ட் ஹலோ படிஸ் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் கவுண்ட்டோட வேல்யூ 2ஆக மாறிடும். திரும்பி இப்போ வைல் கண்டிஷன் வரும், 2 இஸ் லெஸ் தென் 5. ஸோ அப்போ திரும்பி ஹை படிஸ். அடுத்து 3ஆக மாறும், 3 இஸ் லெஸ் தென் 5 ஹை படிஸ் பிரிண்ட் ஆகும். அப்புறம் 4ஆக மாறும், 4 இஸ் லெஸ் தென் 5 பிரிண்ட் ஆகும். அண்ட் 5 இஸ் லெஸ் தென் 5 இல்லை. ஸோ அந்த இடத்துல வைல் லூப் ஸ்டார்ட் ஆகி வெளியே இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பிரிண்ட் லூப் எண்டட். அந்த இடத்துல வந்து அந்த லூப் எண்டன்ற இது வந்து பிரிண்ட் ஆகிட்டு முடிஞ்சிடும். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்டேஷன் ஆர் டிக்ரிமெண்டேஷன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ 1 2 3 4. ஸோ 4 டைம் ரன் ஆகிருக்கு. ஹாய் படிஸ்ன்றது 4 டைம் வந்துட்டு லூப் எண்ட் ஆகிட்டு கடைசியில் லூப் எண்டுன்ற அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் லூப்புக்கு வெளியே இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு இது வந்து இன்னும் புரியணும்னா நீங்கள் கவுண்டே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிரிண்ட் பண்ணி போட்டுடலாம். எதுக்கு பிரிண்ட் இது கொடுத்துட்டு கவுண்ட் வேல்யூவை இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், அப்போயே உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸோ
count equal to 1, while count is lesser than 5, print count and then loop ended. ஓகே, நம்ம இன்க்ரிமெண்ட் கொடுக்காததுனால இங்கே பாருங்கள் 0 0 0 0 0ன்னு இன்ஃபைனைட் டைம்ஸ் போயிடுச்சு. இது ஏன் மிஸ்டேக் தான். ஓகே, கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1, அதான் நான் போன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் ஒன்னாலும் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்களேன், கவுண்ட்டோட வேல்யூஸ் அப்படியே ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆகும். 0 1 2 3 4 5 வந்து பிரிண்ட் ஆகுது, ஏன்னா 5 இஸ் லெஸ் தென் 5 இல்லை. ஸோ அந்த இடத்துல லூப் எண்ட் ஆகி லூப் எண்டட்ன்ற வெளியே வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ரன் கொடுத்துட்டேன். 0 1 2 3 4 லூப் எண்டட். வா, ஸோ இப்படி தான் வந்து வைல் லூப் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் மல்டிபிள் டைம்ஸ் அது ரன் ஆகும். இனிஷியலைசேஷன், முக்கியமாக இந்த வேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. கவுண்ட் ஈக்குவல் 0 இனிஷியலைசேஷன் பண்ணுறோம். அப்புறம் அந்த இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ வச்சு கண்டிஷன் கொடுக்குறோம். தென் அந்த அந்த இனிஷியலைஸ் பண்ண வேல்யூவை இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட் பண்ணி வைல் லூப்பை ஸ்டாப் பண்ண வைக்கிறோம். இல்லைனா இன்ஃபைனைட் டைம் ரன் ஆகி உங்கள் மெமரி ஸ்பேஸ் போய் நாசமாக போயிடும் உங்கள் லேப்டாப். தட்ஸ் இட். ஸோ நான் வச்சுக்கோங்க, இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்டேஷன் ஆர்எல்ஸ் டிக்ரிமெண்டேஷன் நீங்கள் பண்ணலாம். அதாவது கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் -1 கூட கொடுக்கலாம். ஸோ இது மூலிமா ரிவர்ஸில் வைல் லூப் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம சம்ஸ்க்கு போவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளமில் லூப்ஸில் பைத்தானில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் டாஸ்க். என்னென்னா, ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை நம்ம லூப் பண்ணி ஒவ்வொரு நம்பராக கண்டுபிடிச்சி அதோட ஸ்கொயர் ஆஃப் த நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஈஸி. இப்போ நம்ம 3 கொடுத்தோன்னா லூப் பண்ணும்போது 0 1 2 வரும். ஸோ 0வோட ஸ்கொயர் 1, 0வோட ஸ்கொயர் 0, 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4. இதே மாதிரி பாருங்கள், 5 கொடுத்து தான் 0 1 4 9 16. ஏன்னா 2ஓட ஸ்கொயர் 0ஓட ஸ்கொயர் 0, 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓட ஸ்கொயர் 9, 4ஓட ஸ்கொயர் 16. ஆனால் 5 வராது, ஏன்னா 5 வரலையும் தான் நம்ம 5 முன்னாடி வரலையும் தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ இட்ஸ் சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு அந்த எண்ணுன்றது இன்புட் வாங்கணுங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இனிஷியலைசேஷன். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். தென் கண்டிஷன் while count is less than n, ஏன்னா என்னோட வேல்யூ பொறுத்து தான் நம்ம லூப் ரன் ஆக போகுது. ஸோ கவுண்ட் இஸ் லெஸ் தென் n. ஸோ இப்போ 5 கொடுத்தா 0 less than 5. ஸோ என்ன பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் கவுண்ட் ஸ்டார் கவுண்ட், அதாவது அந்த வேல்யூ எடுத்து அதோடையே ஸ்கொயர் பண்ணி தானே கொடுக்கணும். ஸோ பிரிண்ட் கவுண்ட் ஸ்டார் கவுண்ட். ஓகே, தென் லாஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கவுண்ட் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக ஒரு இடத்துல போய் வைல் லூப் ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா இன்ஃபினிட் ரன் ஆயிரும். ஓகே, இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, கண்டிஷன் கொடுத்தாச்சு, கடைசியில் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணியாச்சு. ரன் கோட். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகுதா? ஓகே, சக்ஸஸ். தென் இப்போ சப்மிட் கோட் கொடுத்து பார்ப்போம். 2 டெஸ்ட் கேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் தான் என்ன சொல்ல முடியும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யார் பைத்தன் லேர்ன் பண்ணணும் ஆர்வம் இருந்தால் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். பிளா நிறையா இருக்குது, இதை எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்கப்பா. ஓகே, ஸோ எல்லா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, சக்ஸஸ், சூப்பர். ஓகே, இன்னொன்று நான் சொல்லணும், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்பில் அந்த லிங்க்கை டவுட்டை சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார் லூப் பற்றி பார்ப்போம். அதுலேயும் குட் பாய்.